மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 7:7 கேளு கேளு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வசனம்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அற்புதமான வார்த்தை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கேட்டா உனக்கு கொடுக்கப்படும். நீ தேடுனா கண்டடைவாய். நீ தட்டினா உனக்கு திறக்கப்படும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தன் கரத்தில் வைத்து ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தாராளமாய் ஏராளமாய் நிரம்பி வழிகிறபடி பெற்றுக்கொள்ள முடியும். 3 காரியத்தை ஆண்டு சொல்லுகிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்பதாக. நீங்கள் இதை செய்தால் நான் அதுக்கான பலனை காண செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போ உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். 3 காரியத்தை மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. முதலாவது, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என் மகனே, உனக்கு என்ன வேணும்? மகளே, உனக்கு என்ன வேணும்? நீ கேளு, நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் வாய் திறந்து கேட்கணும். இப்போ ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மை பெறணுமானா சிலர் வருவாங்க, ஜெபிக்கணும் அப்படின்னு வருவாங்க. என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா வாயே திறக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற மற்றவங்க தான் பேசுவாங்க, இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அப்படி ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ வாய் திறந்து கேட்காம உங்களுக்கு என்ன தேவைன்னு எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அது ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் இல்லை, அவர் எல்லாத்தையும் அறிந்தவர் தானே அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நீ கேட்கணும். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ கேட்டால் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ நீங்கள் வாயை திறந்து கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, விசுவாசத்தோடு கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். இயேசுடைய பெயரை சொல்லணும். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாரு? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் கேட்டால் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி மத்தேயு 21:22 நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொண்டாலும் விசுவாசிங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அப்போ வாயை திறந்து கேட்கணும், இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். அவ்வளோதான். ஆண்டோட